Hi friends, நான் உங்கள் நவீன். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸும் டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நாம் இப்போ டைப்ஸ் ஆஃப் ஒயர்ஸில் எத்தனை வகை இருக்குது, டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா திருப்பூர் பசங்க யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு கேட்கலாம். இன்னிலேருந்து எலக்ட்ரிக்கல் சீரீஸ் நாங்கள் எடுக்கிறோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் ஒயரிங் பண்ணலாம், எப்படிலாம் மிக்ஸி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் நாம் இப்போ ஒவ்வொன்றா படிப்படியாக பார்ப்போம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். டைப் ஆஃப் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ். இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒயர்ஸ் ஃபஸ்ட்டு ஒயர்ஸில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து 2 வகையான ஒயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிங்கிள் strand wire. ரெண்டாவது மல்டி ஸ்டாண்ட் ஒயர். மல்டி ஸ்டாண்ட் ஒயர் மொத்தம் 2 வகையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வகையோட ட்ராயிங்கை பார்ப்போம். நான் கையிலே சும்மா போடுறங்காட்டிக்கு கோணலாக தான் இருக்கும். எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இது கோர். இது இன்சுலேட்டர், அதாவது இது லப்பர். அந்த மேலே கலர் ஒயர்லாம் இருக்கும், மேலே ஸ்லீவ் இருக்கும் இல்லைங்க, அதுதான் இது. இது வந்து உள்ளே இருக்கிற காப்பர். இது வந்து ஒரு இதில் வந்து ஒரே ஒரு கோர் மட்டும்தான் இருக்கும். உள்ள ஒரே ஒரு கம்பி மட்டும்தான் இருக்கும். நல்லா திக்கான கம்பி ஒன்று தான் இருக்கும். இது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர். அதாவது உள்ளே இருக்கிற அந்த சிங்கிள் ஸ்டாண்ட்னா உள்ளே இருக்கிற ஒரே ஒரு கோர் மட்டும்தான் இருக்குன்ட்டு அர்த்தம். இதில் ரெண்டாவது வகை வந்து எப்படி இருக்குன்னா, இதில் வந்து நிறைய கம்பி இருக்கும் இல்லைங்க, அதுதான். இது வந்து கோர், இது இன்சுலேட்டர். இப்படி தான் இருக்கும். இது வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர், இது மல்டி ஸ்டாண்ட் ஒயர். இதில் வந்து நிறைய காப்பர் கம்பி இருக்கும், சின்னதாக. இது வந்து ஒரே ஒரு கம்பி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர், இதுக்கு மல்டி ஸ்டாண்ட் ஒயர். ஒயர்ஸை பற்றி 2 வகை இருந்துச்சு ஒயர்ஸில், அதை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம கேபிள்ஸை பற்றி பார்ப்போம். கேபிள்ஸில் மொத்தம் 3 வகையான கேபிள்ஸ் இருக்குது. இது ஒயரு. தனியாக வர்றது வந்து ஒயர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, தனியாக வர்றது ஒயர். அதனால் அது முடிஞ்சிச்சு. அடுத்து கேபிள்ஸ்னால் எப்படின்னா மொத்தம் 3 வகையான கேபிள்ஸ் இருக்குது.
இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 core cable, 3 core cable, 4 core cable. மொத்தம் 3 வகையான கேபிள் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு கேபிளை பார்ப்போம். மல்டி கோர், இது வந்து 2 கோர் கேபிள். இதில் வந்து இது ரெண்டுமே கோர். இது இன்சுலேட்டர். இது ஸ்லீவிங். இதுதான் ஸ்லீவு. இது மேலே கருப்பு கலரில் வரும். ஒவ்வொரு இதில் நிறைய இது கருப்பு கலரில் தான் வரும், ஒவ்வொரு இது வேணால் ஒயிட் கலரில் வரும். இது வந்து ஸ்லீவு. உள்ளே வந்து அதுக்குள்ளே இருக்கும்னு நீங்கள் ஒயரு. இதை வந்து இது இன்சுலேட்டர். இது வந்து கோர், காப்பர் கம்பி. இது வந்து 2 கோர். 3 கோரை பற்றி எழுதுகிறேன். 2 கோரை பற்றி பார்ப்போம். சாரி, 2 கோரை பற்றி 3 கோரை பற்றி பார்ப்போம். தப்பாக நினச்சிக்காதீங்க. நல்லா இவன் கோணையாக போடுறானே, ஒரு மாதிரி வரையிறானேன்ட்டு நான் வரைஞ்ச இதை காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அவசரத்தில் என்ன வரைகிறதுன்னு, எப்படி வரைகிறதுன்னு தெரியாமல் வரைகிறேன். இது வந்து காப்பர். இதில் வந்து 3 காப்பர் இருக்கும். கோர். இது வந்து இதே தான், இந்த இதில் இது பண்ணது இதான். இது 3 கோர் இருக்கும், 3 இன்சுலேட்டர் இருக்கும், 3 ஸ்லீவ், ஒரு ஸ்லீவ். இது வந்து ஸ்லீவு. இது 3மே இன்சுலேட்டர். இது வந்து 2 கோர். இதில் வந்து 2 பேஸ் சம்மந்தப்பட்டது. அதாவது சிங்கிள் பேஸை வந்து ஆர் பி க்ரீன். இது வந்து ரெட், பிளாக், க்ரீன். இது 3 இது பண்ணுவாங்க. ரெட்டு, பிளாக், க்ரீன் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ரெட்டு வந்து பேஸுக்கும், பிளாக் வந்து நியூட்ரலுக்கும், க்ரீன் வந்து எர்த்துக்கும் கொடுப்பாங்க. இதில் வந்து 3 பேஸ் வந்து ஆர் ஒய் பி, ரெட், எல்லோ, ப்ளூ. இதை வந்து 3மே பேஸ் தான். இது 3மே பேஸ். இது சிங்கிள் பேஸ். ஓகேங்களா? இப்போ 4 கோரை பற்றி பார்ப்போம். இந்த பேஜில் இடம் இல்லாதங்காட்டிக்கு அடுத்த இதை பார்ப்போம். அடுத்த பேஜில் பார்ப்போம். இது வந்து 3வது. இது வந்து 4 கோர் கேபிள். 4 கோர் கேபிளில் அதே மாதிரி தான். இதில் 4 இது இருக்கும். இது 4மே கோர். மொத்தம் இது கோர்.
இன்சுலேட்டர், இது ஸ்லீவ். இது 3 தான். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இதே தான். இதில் வந்து 4 கோர் இருக்கும், 4 இன்சுலேட்டர் இருக்கும், ஒரே ஒரு கேபிள் இருக்கும், மேலே ஸ்லீவ் ஒன்றே இருக்கும். இதில் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா, இது வந்து 3 பேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து ஆர், ஒய், பி, அடுத்தது ஒரு பி. இந்த பி என்னென்னா பிளாக், இந்த பி என்னென்னா ப்ளூ, ரெட், எல்லோ, ரெட், எல்லோ, ப்ளூ. அதுக்கப்புறம் கடைசி 4வது பிளாக். பிளாக் வந்து நியூட்ரலுக்கும் ஆர்ஒய்பி அதை வந்து பேஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேபிள்ஸை பற்றியும் முடிஞ்சு, ஒயரை பற்றியும் முடிஞ்சு, அடுத்தது கரண்ட்டை பற்றி பார்ப்போம். கரண்ட் வந்து எப்படி, எத்தனை ஆம்ப்ஸ், பேட்டரியிலேருந்து போனால் எத்தனை ஆம்ப்ஸு, டைரக்ட் இது இபிலேருந்து வர்றது எப்படி, எல்லாமே டைப்ஸ் ஆஃப் கரண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இதை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதெல்லாம் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸும் ஒயர்ஸும் பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம கரண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் மறக்காமல் திருப்பூர் பசங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்த மறந்துடாதீங்க, ஏன்னா அதுதான் முக்கியம். அது அழுத்தினீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.